Good morning student. Unit number 3, book page number 81 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சம் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து செகண்ட் லெசன் பார்த்தோம். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். அப்படிதானே? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லெசன் வந்து லெசன் நம்பர் 3, 4, 5, 6 இது எல்லாமே பார்ட்னர்ஷிப் தான். தேர்ட் லெசனில் வந்து பார்ட்னர்ஷிப்போட ஃபண்டமெண்டல் பார்க்க போகிறோம். ஃபோர்த் லெசன் பார்ட்னர்ஷிப்போட அட்மிஷன் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் லெசன் ரிட்டையர்மெண்ட்டு. இப்போ எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஃபண்டமெண்டல். பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன? நம்ம இது நிறைய வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்ட்னர் நீங்கள் உங்கள் கொலீக்ஸ் என்ன சொல்வீங்க? பார்ட்னர் சொல்லுவீங்க. எதனால? உங்களுடைய மெரிட்டு டிமெரிட்டு எல்லாமே வந்து அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் அவனை என்ன செய்வீங்க? உங்கள் ஃப்ரெண்டை பார்ட்னர் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்றது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, ஒருத்தர் மட்டும் சிங்கிளாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது சோல் ப்ராஃபிட். நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. என்னெல்லாம் பார்த்தோம்? மார்க்கெட்டிங் பார்த்தோம்னா, மார்க்கெட்டிங் லெசனில் பார்க்கும்போது ஒரு தனியாக ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாருன்னா அது டீ கடையாக இருக்கலாம், ஒரு காய்கறி கடை தனியாக வச்சுருக்கவராக இருக்கலாம். ஆனால் இதே வந்து பார்ட்னர் அப்படின்னா 2 பேர் சேர்ந்து செய்கிறதா என்ன சொல்கிறோம்? பார்ட்னர் சொல்கிறோம். இந்த பார்ட்னர் வந்து 2 பேராகவும் இருக்கலாம், இல்லது குறைஞ்சது 2 பேர் இல்லைன்னா 50 பேர் அப்படின்றது நம்ம லெசனில் பார்ப்போம். பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைனு, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் where 2 or more person, listen all of you, 2 or more person, minimum 2, maximum more person, carry on some business activity on the business of agreement among them. இது வந்து ஓரல் மட்டும் இல்லை, அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா ரிட்டர்னில் இருக்கும். இது பாயிண்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸில் பார்ப்போம். சரியா? அப்போ ஃபஸ்ட் என்னது? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னால என்னென்னா 2 or more person. அடுத்து பாருங்கள், இந்த பார்ட்னர்ஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொருத்தரையும் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்கிறோம். இண்டிவிஜுவல் ஒருத்தரை என்ன சொல்கிறோம்? கால்டு பார்ட்னர்ஸ். அதில் இருக்கு பாருங்கள், 1, 2, 3, தேர்ட் லைனில் பாருங்கள், இண்டிவிஜுவல் கால் பார்ட்னர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி. அப்போ வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க பார்ட்னர்ஸ் சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த விச் த பிஸ்னஸ் ஃபார்ம் கேரி த கால் பார்ட்னர்ஸ் நேம். பார்ட்னர்ஸ் நேம் சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், டெஃபினேஷன், மீனிங், டெஃபினேஷன், ஃபியூச்சர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் இருக்கா? பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கோங்க. செகண்ட் பேரா மட்டும் பார்ப்போம். அக்கார்டிங் டு செக்ஷன் 4 இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932, partnership is business as the relation between person who have agreed to share the profit of a business carry on by all. பாருங்க, அவங்க பிஸ்னஸில் அது என்னென்னா ஒருத்தர் மட்டும் செய்யலாம், டு ஆல், இல்லைன்னா அவங்களுடைய எனி ஒன். நல்லா லாஸ்ட் லைனை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஆர் எனி ஆஃப் தெம் ஆக்டிங் டு ஆல். யார்? எல்லார் சார்பில் ஒருத்தர். எல்லோருமோ, தமிழில் சொன்னோன்னா எல்லோருமோ அல்லது எல்லோரின் சார்பில் ஒருவரோ நடத்துவது தான் என்னது? பார்ட்னர்ஷிப். சரியா? அதை மார்க் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங் டூலேருந்து ஆரம்பித்து லாஸ்ட்டு ஃபார் ஆல் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோ. 2 மார்க் கொஸ்டின் 1. ஃபீச்சர்ஸ் பாருங்கள், பார்ட்னர்ஷிப் ஃபீச்சர்ஸ் பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 1, பார்ட்னர்ஷிப் இஸ் அன் அசோசியேஷன் 2, மினிமம் 2, மேக்ஸிமம் 50. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், இந்த அக்ரிமெண்ட் மேபி ஓரல் ஆர் ரிட்டர்ன். ஓரலாகவும் இருக்கலாம் அல்லது ரிட்டர்னாகவும் இருக்கலாம். அக்ரிமெண்ட்டு போட்டிருக்குது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ். ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்க? ஷேர் பண்ணிப்பாங்க. பார்ட்னர்ஸ் ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்க? ஷேர் பண்ணிப்பாங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஆல் பார்ட்னர்ஸ். இதில் நம்ம டெஃபினேஷனில் பார்த்த பாயிண்ட்ஸ் தான். ஆல் பார்ட்னர்ஸ் ஆர் எனி ஆஃப் தெம் ஆக்டிங் டு ஆல். சரி, இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ். பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, 2, 3, 4 வரைக்கும். 3 மார்க் கொஸ்டின் 1. பேஜ் நம்பர் 83, பார்ட்னர்ஷிப் டீட். சரி, இந்த டீட் எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் வந்து தன்னுடைய பார்ட்னர்ஸு யார், அவங்களுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரியணும். அதனால தான் பார்ட்னர்ஷிப்போட டீடு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் எ டாக்குமெண்ட். இது என்னென்னா டாக்குமெண்ட் இந்த ரைட்டிங் that contains the terms of the agreement among the partners. மார்க் பண்ணிக்கோ. இப்போ வாஸ்த ரீட் பண்ணது வரைக்கும் மார்க் பண்ணு. பார்ட்னர்ஷிப்லேருந்து பார்ட்னர்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின் 2. சரியா? அப்போ இது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இவங்க வந்து அக்ரிமெண்ட் அமாங் த பார்ட்னர்ஸ். இந்த அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் கண்டென்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம்.
கண்டென்ட்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் பாருங்கள், உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 16 வரைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 1 to 6 வரைக்கும் பார்ப்போம்னு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நேம் ஆஃப் த ஃபார்ம் அண்ட் நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் வந்து எந்த பிளேஸில் பண்ணுறாங்க. இப்போ வந்து திருநெல்வேலியில் நம்ம இருக்கோம், திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு பண்ணலாம். அப்போ எந்த பிளேஸ், நேச்சர் ஆஃப் த பிளேஸ், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்கள், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த டியூரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். கமென்ஸ்மெண்ட் டேட், அந்த டியூரேஷன் என்னைக்கு ஆரம்பித்தாங்க, டேட் ஆஃப் த கமென்ஸ்மெண்ட். தேர்ட் ஒன் பாருங்கள், நேம்ஸ் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஆல் பார்ட்னர்ஸ். அந்த பார்ட்னர்ஸ் இருப்பாங்களே 2 ஆர் நம்ம மினிமம் 2 பார்த்தோம், மேக்ஸிமம் 50 பார்த்தோம். அந்த பார்ட்னர்ஸோடைய நேமும் அட்ரஸும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் ஒன் பாருங்கள், கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஈச் பார்ட்னர். ஒவ்வொரு பார்ட்னரும் தன்னுடைய கேபிட்டலாக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அந்த கான்ட்ரிபியூஷனுடைய அமௌண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம், பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எதில் பார்த்தோம், ஃபீச்சர்ஸில் பார்த்தோம், ஷேரிங் ப்ராஃபிட் ரேஷியோ. அதே மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அதில் என்ன செய்வாங்க, டீலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் த ட்ராயிங்ஸ் அலோட் டு ஈச் பார்ட்னர். அவங்களுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே அதுலேருந்து என்ன செய்வாங்க, அவங்க டிராயிங்ஸ் வந்து எடுப்பாங்க. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அமௌண்ட் ஆஃப் த டிராயிங்ஸ் கொண்டு வராங்க. இந்த 6 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 1 to 6, 3 மார்க் கொஸ்டின் 2. மற்றதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிராயிங்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லோன், அமௌண்ட் சேலரி, மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், எல்லாத்தையும் என்ன செய்ய கொஞ்சம் ரீட் பண்ணி விட்டுருக்கோம். சரியா? அடுத்து பேஜ் நம்பர் 84 எடு. இவ்வளோ நேரம் நம்ம பார்ட்னர்ஷிப்போட டீட் பார்த்தோம். ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாமல் அப்சன்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்ட்டு ஒரு 5 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்துட்டு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரியா? நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய டாப்பிக்லாம் வந்து இது வரும். அதனால் கொஞ்சம் டீப்பாக கவனிங்க. பேஜ் நம்பர் 84 எடுத்துக்கோங்க. 3.4 அப்ளிகேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இன் த அப்சன்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் டீட். ரெமுலரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க வந்து பார்ட்னர்ஸ் எல்லாமே கேபிட்டலாக கொண்டு வராங்க. கான்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்துட்டோம் கண்டென்ட்டில். அதனால இவங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து நம்ம நோ சேலரி கொடுக்கு, ரெமுலரேஷனே கிடையாது அவங்களுக்கு, நோ சேலரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ரெமுலரேஷன் டு பார்ட்னருக்கு நோ சேலரி. செகண்ட் ஒன் பாருங்கள், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நம்ம பார்த்துட்டோம் டீலில். ஆனால் அது எப்படி கொடுக்கணும்னா, ஈக்குவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆர் டு பி ஷேர் பை த பார்ட்னர்ஸ். ஈக்குவலாக கொடுக்கணும். ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கு எப்படி கொடுக்கணும், ஈக்குவலாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். தேர்ட் ஒன் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். லோனில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலோட் ஆன் த கேபிட்டல். கேபிட்டலுக்கு லோன் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நோ சொல்லியாச்சு. ஃபோர்த் ஒன் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ் பை பார்ட்னர்ஸ் டு த ஃபார்ம். சரி, இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அலோடு த இன்ட்ரெஸ்ட், அவங்க வந்து லோனு இன்ட்ரெஸ்ட் ஆன், சாரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கிடையாதுன்னு சொன்னோம். ஆனால் ஃபோர்த் ஒன் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனில் வந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6%. எவ்வளோ, 6. அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த் ஒன்று, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நோ. ஏன்னா அவங்க டிராயிங்ஸ் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனில் எடுத்துக்கலாம் கேபிட்டலில், ஆனால் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னெல்லாம் இல்லை, ரெமுலரேஷன் நோ, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 6%, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நோ. சரியா? நல்ல மெமரி லிஸ்ட் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 1, ABCD partners the firm, there is no partnership deed, there is no partner. no அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நோ வந்தால் மட்டும்தான் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். How will you deal with the following? A has contributed maximum capital, he demand interest on capital 12%. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். மேலே பார்த்தே சொல்லிடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன வரணும், நோ. வெரி குட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நோ. செகண்ட் ஒன் பாருங்க, B has withdrawn 1000 rupees per month, other partners ask B to pay interest on drawing 10% per annum to the firm, but B does not agree. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வித்ரா நம்ம என்ன பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கு வித்ரா பார்த்தோம்ல. இன்ட்ரெஸ்ட் வித்ரா அப்படின்னாலும் டிராயிங்ஸ்னாலும் ஒன்று தான், அதை அண்டர்லைன் பண்ணி மேலே எழுதிக்கோங்க. சரியா? அப்போ நோ. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் என்னது, நோ. தேர்ட் ஒன் பாருங்க, லோன் அட்வான்ஸ் பை C to the firm rupees 10,000. He demands interest on loan at 9% per annum. A and B do not agree with this. அதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை வந்து நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம், இவங்க வந்து 9% சொல்லியிருக்காங்க.
ஆனால் நம்ம பார்ட்னர்ஷிப் டீலில் என்ன பார்த்தோம் 6%. என்ன பார்த்துருக்கோம் 6%. அப்படியே எழுதிடுங்க என்ன. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் டு பி அலோடட் அட் த ரேட் ஆஃப் 6% per annum. சரி, fourth one பாருங்க. D demand salary at the rate of rupees 5,000 per month as he spent full time for the business. B and C do not agree with this. salary na remuneration, no salary பார்த்தோம். remuneration to partners என்ன பார்த்தோம், no salary. அடுத்தது fifth one பாருங்க. A demand the profit to the share in the capital ratio but B, C and D do not agree. profit share ratioன்றது நம்ம என்னன்னு பார்த்தோம், அக்ரியில் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்துருக்கோம், ஈக்குவல். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவல். இப்போ ஃபிஃப்த் ஒன் 1 to 5 வரைக்குமே நீங்கள் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இலிஸ்ட்ரேஷனில் சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸசைஸ் நம்பர் 1 நீங்களே பண்ணிடலாம். ஆகாஷ், பாலா, சந்துரு, பேஜ் நம்பர் 112. இதுக்கு நீங்கள் ஆன்சர் நீட்டாக எழுதிடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்கு புக் பேஜ் நம்பர் 91 எடுத்துப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எதில் கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். நல்லா கவனிக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டலில் தான் கேல்குலேட் பண்ணுவோம். இது வந்துட்டு ப்ராஃபிட்டில் மட்டும்தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணோம். அப்படின்னா ஐ அமௌண்ட்டு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா, அதனுடைய லெஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா வில் நாட் ப்ரொவைட். அது நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேல்குலேட் வந்து பண்ண மாட்டோம். அடுத்து பேஜ் நம்பர் அதிலே பாருங்கள் 91 உங்களுக்கு ஃபார் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருக்கு. செகண்ட் பேரா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. வென் த ஃபார்ம் இன்க்யூஸ் லாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைட் இஃப் தேர் இஸ் இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட், தட் இஸ் த நெட் ப்ராஃபிட் இஸ் லெஸ் தேன் த அமௌண்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைட். லெஸ் அமௌண்ட் இருந்தால் என்ன செய்ய மாட்டோம், வில் நாட் பி ப்ரொவைட். But the profit will be distributed among the partners in the capital ratio. அடுத்து நம்ம கேபிட்டல் ரேஷியோ பார்ப்போம். அந்த ரேஷியோ பைட்டு தான் என்ன செய்வாங்கன்னா டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, இப்போ பாருங்கள், இதில் உங்களுக்கு 2 ஏற்கனவே நம்ம ஜேர்னல் என்ட்ரி 11ல் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி இந்த ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் சைடில் எடுக்கும். சரியா, இந்த இன்ட்ரெஸ்ட் கேபிட்டல்ன்றது வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம லைபிலிட்டி சைடில் வரும். நம்ம சம் போடும்போது பார்ப்போம் ஃபைனல் அக்கௌண்ட்டில். கேபிட்டல் சைடில் நம்ம எங்கே எழுதுவோம், கேபிட்டலில் கொண்டு வரும் லைபிலிட்டி சைடு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது எங்கே வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். இப்போ பாருங்கள் பேஜ் நம்பர் 91 ஃபார் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார்மெட்டு கொடுத்துருக்காங்களா. டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப் தெரியும், லெட்ஜர்னு என்ன, டெபிட், கிரெடிட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன செய்கிறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணி ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். கீழே இருக்க பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டியூ டு த பார்ட்னர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் என்ன இருக்கா. அதுக்கடுத்தது க்ளோஸ் பண்ணால் இதை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்கே கொண்டு போகணும், லாப நட்ட பகிர்வு. அப்ராப்ரியேஷன்னா என்ன மீனிங், பகிர்வு. இதை வந்துட்டு எதை கொண்டு போகிறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட்டில் இருக்கிறது எங்கே வந்துடும், கிரெடிட்டில் வந்துடும். கிரெடிட்டில் இருக்கிறது நம்ம என்ன எழுதுகிறோம், டெபிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன். இதில் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா இது கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் 4 ஏயும் பியும் டிக் பண்ணிக்கோங்க. ஏ பி டிக் பண்ணிவிட்டு 2 மார்க் கொஸ்டின் 4. அடுத்து பேஜ் நம்பர் 92 எடு. கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேஷன் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு கேல்குலேஷனுக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு டார்க் லெட்டரில் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டுனா பெருக்கல். சரியா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து ஒரு ஆனம் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, ரேட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெர் ஆனம் எடுத்துக்கணும். அதுக்கடுத்த பீரியடுனா 1 மந்த்தோ 2 மந்த்தோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது நம்ம சம்மில் வரும்போது பார்த்துக்கலாம். இந்த ஃபார்முலா நல்ல மெமரி பண்ணிக்குவோம். இந்த ஃபார்முலா இல்லாமல் நம்ம சம்மு செய்ய முடியாது. சரியா, இப்போ வந்து இலிஸ்ட்ரேஷன் 5 பாருங்கள். மன்னன் அண்ட் ரமேஷ் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:1. 3:1 அப்படின்ற ரேஷியோ நம்ம ஒரு சம்மில் பார்க்கும்போது அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு வேண்டாம்.
The capital of 1st April was 80,000 for Mannan and 60,000 for Ramesh, and their current account show the balance 10,000, 5,000. நல்லா நினச்சிக்கணும். இதில் வந்து கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டு திரும்ப கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கரண்ட் அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நோட்ஸும் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள், கொடுத்துருக்கா டார்க்கில் சொல்யூஷனுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் வில் நாட் பி கன்சிடர், அண்டர்லைன் பண்ணிக்கோ, வில் நாட் பி கன்சிடர். அப்போ வந்து கரண்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாது. சரியா? அடுத்து வாசிக்கலாமா? Calculate interest on capital at 5% per annum for the ending 31st March. Show the journal entries. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு எதுக்கு பார்த்தோம் தெரியுதா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணிவிட்டு அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும்னு பார்த்தோம்ல, இதனால தான். சரியா? கால்குலேட் பண்ணி மட்டும் விட்டுறக்கூடாது, நம்ம ஜேர்னலும் போகணும். உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா கால்குலேஷன் மட்டும் இருக்கும். ஒரு சப்போஸ் உங்களுக்கு 3 or 5 மார்க் கொஸ்டினில் கேட்டால் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரியோட கேட்கும். சரியா? பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் அமௌண்ட்டுன்னு போட்டிருக்கா 80,000 இன்ட்டு 5/100 பர்சன்டேஜ்ன்றது உங்களுக்கு 100 இருக்குது. 100 கட் பண்ணிங்க அப்படின்னா 400 வரும். 800 வரும். 800 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4,000. அதே மாதிரி செகண்ட் ஒன்று பாருங்கள், ரமேஷ்க்கு கேபிட்டல் 60,000 போட்டிருக்கா, அதை நீங்கள் கட் பண்ணால் 3,000. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்ப்போம். எக்ஸசைஸ் நம்பர் 1, பேஜ் நம்பர் 113 எடுத்துக்கோங்க. நம்ம இதில் எக்ஸசைஸ் நம்பர் 1 போடுறோம். ஆனால் வந்து புக்கில் எக்ஸசைஸ் நம்பர் எத்தனை இருக்குது? 5. ஆனால் நீங்கள் எழுதும் போது என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் நம்பர் 1ன்னு எழுதணும். ஃபஸ்ட் எடுக்கணும் வந்து ஹெட்டிங் எழுதிக்கணும். ஃபார்முலா ஹெட்டிங் எழுதிட்டீங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு சம்லையும் ஒரு லைன் எழுதிட்ட பிறகு தான் நீங்கள் கணக்குக்குள்ளே போகும். சரியா? இப்போ பாருங்கள், இதை ரீட் பண்ணிக்கோங்க. இதே சேம் மாடல் நம்ம இலிஸ்ட்ரேஷனில் பார்த்தோம்ல, அதே மாடல் தான். ஆனால் அமௌண்ட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே 80,000 இருந்துச்சு, இங்கே 1,50,000 இருக்குது. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மன்னன்ஸ் அண்ட் ரமேஷ் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2 and their capital on 1st April 2018 was Mannan's rupees 1,50,000 and Ramesh 1 lakh respectively, and the current amount show the current credit balance. Listen all of you, credit balance கொடுத்துருக்காங்க 25,000, 20,000. Calculate interest on capital 6% of the year ending. இப்போ நமக்கு வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோடைய அமௌண்ட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த சம்மில் கொடுக்கல, அதனால் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்னென்னு எழுதுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் மன்னன்ஸ் கேபிட்டல் எழுதும். இன்ட்ரெஸ்ட் ஆன் மன்னன்ஸ் கேபிட்டல் ஈக்குவல் டு 1,50,000 இன்ட்டு 6/100 பர்சன்டேஜ்ன்றதுனால நம்ம 100 போடுறோம். இப்போது அடுத்த லைனில் எழுதிக்கோங்க. 1,50,000 இன்ட்டு 6/100ல் 2 0 கட் பண்ணிங்க. 1,500 மல்டிப்ளை 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? டேபிள் சொல்லி பார்க்கணும். 5 6 are 30, 0 மீதி 3 இருக்கா, 1 6 6 + 3 9 9,000. அடுத்து பாருங்கள், 9,000 கண்டுபிடிச்சது யாரோட கேபிட்டல்? மன்னன்ஸ் கேபிட்டல். நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ரமேஷ் கேபிட்டல். ரமேஷோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 lakh. 1 lakh இன்ட்டு 6/100. அடுத்த லைனில் அப்படியே நீங்கள் அந்த டிட்டோவாக எழுதிடணும். சரியா? 1 lakh இன்ட்டு 6/100 எழுதிட்டு 100 2 0 கட் பண்ணிடுங்க. 1ஆல் நீங்கள் எந்த நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர் தான். 166 6,000. அப்போ வந்து மன்னன்ஸோட கேபிட்டல் அமௌண்ட்டு 9,000, ரமேஷோட கேபிட்டல் அமௌண்ட்டு 6,000. மன்னன்ஸ் கேபிட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சோம், ரமேஷ் கேபிட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கால்குலேஷன் அமௌண்ட் கண்டுபிடிச்ச பிறகு ஜேர்னல் என்ட்ரி கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே 11th பார்த்துருப்பீங்க. ஜேர்னல் என்ட்ரி டேட்டு பர்டிகுலர்ஸ் எழுதிக்கோங்க. LF 5 காலம்ஸாக பிரிச்சுக்கணும். சரியா? டெபிட் ருபீஸ் போட்டுக்கோங்க, கிரெடிட் ருபீஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இயர் உங்களுக்கு மந்த்து கொடுத்துட்டாங்க. 2018 March 31 கொடுத்துருச்சா? சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 15,000. 15,000 எதுக்கு போட்டோம் அப்படின்னா மன்னன்ஸ் ரமேஷ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டிருக்கோம், அதனால் 15,000. அடுத்து பாருங்கள், டு மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் 9,000, டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட் 6,000. நரேஷன் கொடுக்கணும்ல, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடு. சரியா? இதோட ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி முடிச்சு. ஆனால் இதோட முடிச்சிடலாமா? இல்லை. இதை அமௌண்ட்டை நம்ம எங்கே கொண்டு போடணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரியா? 2018 டேட் போட்டுக்கோங்க. 2018 March 31 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 15,000, டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் 15,000.
நரேஷன் என்ன கொடுக்கணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்ட். சரியா? ஓகேவா? அடுத்த சம் பாருங்க, நம்பர் 6 பார்க்கலாம். பேஜ் நம்பர் 114. Exercise number 6. Prakash and Supriya were partners who share profit and loss. Ratio 5:3. Opening capital Prakash 3 lakhs, Supriya 2 lakhs. Additional capital பாருங்க, ஜூலைல பிரகாஷ் கேபிட்டல் அமௌண்ட் 60,000, சுப்ரியாக்கு அடிஷனல் கேபிட்டல் 30,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேல்குலேட் ரேஷியோ வந்து 6%. இயர் ஆஃப் எண்டிங் ஜேர்னல் என்ட்ரிஸும் கேட்டிருக்கு. சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று எடுத்தோடனே நம்ம என்ன அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்ததுனால இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரகாஷ் கேபிட்டல்னு எழுதிட்டு ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 இயர் ஃபஸ்ட்டு வந்து 1 இயர்க்கு கேல்குலேட் பண்ணணும். 3 lakhs into 6/100. 3 lakhs into 6/100. 100 ரெண்டு ஜீரோ கட் பண்ணிடுங்க. 3ஆல் 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18. 3 6 are 18,000. அடுத்து பாருங்கள், அடிஷ்னல் கேபிட்டல் பாருங்கன்னா என்ன மந்த்து கொடுத்துருக்காங்க? ஜூலைலேருந்து கேல்குலேட் பண்ணணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். லிசன் ஆல் ஆஃப் யூ. இயர் எண்டிங் பார்க்கணும். சம்மோட இயர் எண்டிங் ஏப்ரல் கொடுத்துருக்கனால அப்போ நம்ம இயர் லாஸ்ட் என்ன இருக்கும்? கரண்ட் இயராக கேலண்டர் இயர்னால் பார்க்கணும். நீங்கள் கேலண்டர் இயர் அப்படின்னா ஜனவரி டு டிசம்பர், கரண்ட் இயர் அப்படின்னா உங்களுக்கு மார்ச் டு ஏப்ரல். அப்போ இந்த சம் வந்து எது வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணணும்? மார்ச் வரைக்கும் கேல்குலேட் பண்ணணும். சரியா? இப்போ கேல்குலேட் பண்ணிங்கன்னா 9 மந்த் வந்துட்டா, அதுதான் இங்கே ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும். அடிஷ்னல் கேபிட்டல் ஃபார் 9 மந்த். அடுத்து பாருங்கள், அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60,000 into 6/100. நம்ம எத்தனை மந்த்துக்கு வந்து 9 மந்த் பார்த்தோம்? 1 இயருக்கு வந்து 12 மந்த். 9/12. அடுத்து பாருங்கள், கீழே அந்த லைனை எழுதிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு விளக்கமாக தெரியும். இன்னொரு முறை நீங்கள் சம்ம பார்க்கும்போது புரியும். சரியா? 60,000 into 6/100 into 9/12. 6 டேபிள்ஸால் கட் பண்ணலாம். 1 6 2 6. அடுத்து 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. கீழே அந்த 2 என்ன பண்ணலாம்? 600ஆல் கட் பண்ணலாம். 2 1 6 வந்து என்னாச்சு? 3 2s are 6. 300 அப்படியே போட்டுட்டோம். அப்போ 300 into 9. 9th டேபிளால் 3 சொன்னீங்கன்னா 3 9s are 27. 2700. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரகாஷோட கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 18,000. அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 2700. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 20,700 வந்து பிரகாஷ் கேபிட்டல். அடுத்து நம்ம சுப்ரியாவுக்கு வரும். சுப்ரியா பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அழகாக 2 lakhs கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் நல்லா கவனிக்கணும், மந்த்து கொடுக்கல. இப்போ நீங்கள் அதில் வந்து நீங்கள் சம்மில் பக்கத்தில் எழுதிக்கோங்க கொஸ்டினில். இப்போ வந்து கேல்குலேஷன் மந்த்து கொடுக்கல அப்படின்னா நம்ம 6 மந்த் தான் கேல்குலேட் பண்ணணும். சம்மில் வந்து மந்த்தே கொடுக்கல அடிஷ்னல் கேபிட்டல்னா அப்படின்னா நம்ம எவ்வளோவா எடுத்துக்கணும்? 6 மந்த். அப்படியே ப்ராக்கெட் போட்டு அழகாக நீட்டாக எழுதி வச்சுக்கோ. இதே சம் வந்தால் உங்களுக்கு அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் வந்து கேல்குலேட் பண்ணும்போது மந்த்து தெரியாது. அதனால் சொல்கிறேன். சரியா? பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் சுப்ரியா கேபிட்டல் ஹெட்டிங் எழுதிட்டு ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 இயர் 2 lakhs into 6/100. 2 0க்கு 2 0 கட் பண்ணிடுங்க. 6 2s are 12,000. அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் மந்த்து கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. மந்த்து கொடுக்கலன்னா என்ன சொன்னேன்? 6 மந்த் தான் எடுத்துக்கணும். அப்போ 1 இயருக்கு 6 மந்த்னா 6/12. பர்சன்டேஜ் எவ்வளோ? 6/100. இப்போ 2 0 கட் பண்ணிக்கோங்க. 1 6 are 6, 2 6 are 12. 2 போட்டாச்சு. 2 வந்து நம்ம மேலே கட் பண்ணலாம். 1 2 is 2, 3 2s are 6. அப்போ நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 300 into 3. 3 3s are டேபிள்ஸ் மெமரியில் இருக்கணும். டக்குன்னு அப்போ தான் வேகமாக போட முடியும். 3 3s are 9. அப்போ 900. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 900. இப்போ 12,000 + 900 ஆட் பண்ணிங்கன்னா 12,900. இப்போ தெரிஞ்சிச்சா? அப்போ வந்து சுப்ரியாவுடைய கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம், அடிஷ்னல் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிரகாஷ்த்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சம் பாருங்கள், சம் நம்பர் 7 பாருங்கள். சேம் இதே மாடல் தான். ரீட் பண்ணி பாருங்கள். இந்த கேபிட்டல் அமௌண்ட் பேகம் ஃபாத்திமா ஃபர்ஸ்ட் January 2018 ஷோ த பேலன்ஸ் 50,000 40,000. பேகம் இன்ட்ரோடியூஸ் அடிஷனல் வந்து 10,000 ஃபர்ஸ்ட் மே கொடுத்துட்டாங்க. ஃபாத்திமா அடிஷனல் கொடுக்கல. என்ன கொடுக்கல? மந்த்து கொடுக்கல. அப்போ மந்த்து கொடுக்கல என்ன செய்யணும்? 6 மந்த்து பக்கத்தில் எழுதிக்கோங்க. ரீட் பண்ணும்போது இதை கேல்குலேட் பண்ணும்போது 6 மந்த்து போடணும். சேம் இதே மாடல். இந்த சம் நீங்களே செஞ்சிடலாம். ஹோம்ஒர்க்காக செஞ்சு பாருங்கள்.
டவுட் இருந்தால் கேளுங்க. இதே மாதிரி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிங்க, அடிஷ்னல் கேபிட்டல் கண்டுபிடிங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாத்திமாவுக்கு கண்டுபிடிங்க. அடிஷ்னல் கேபிட்டல் உங்களுக்கு மந்த் கொடுக்கல, அதனால் 6 மந்த் தான் கேல்குலேட் பை 6/12 போட்டு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுங்கள். ஆன்சர் நீட்டாக வந்துடும். அடுத்த சம்ம நம்ம 8th பார்ப்போம். 8th என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 8 பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் சுபா அண்ட் சுதா who share profit and loss ratio கொடுத்துருக்காங்க. calculate the interest on capital 5% for year ending. சரியா? பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சம் பார்த்ததெல்லாம் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கும், அடிஷ்னல் கேபிட்டல். ஆனால் இதில் என்ன அப்படின்னு கேட்டால் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்க. இது நம்ம பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா இதில் வர கேபிட்டல் வந்து க்ளோசிங் கேபிட்டல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குல்ல, இது என்ன கேபிட்டல்? க்ளோசிங் கேபிட்டல். சைடில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க புக்கில். இது என்ன கேபிட்டல்? க்ளோசிங் கேபிட்டல். இப்போ நம்ம சம்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. சுதா கொடுத்துட்டாங்க. கரண்ட் லைபிலிட்டிஸு, கரண்ட் அசட்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நம்ம பார்க்கக்கூடியது கேபிட்டல். அடுத்தது டிராயிங்ஸ் கீழே பாருங்கள். டிராயிங் சுபா அண்ட் சுதா டியூரிங் த இயர் 8,000 and 10,000. ப்ராஃபிட் இயர் டியூரிங் த இயர் 30,000. இப்போ தான் அந்த ரேஷியோவுக்கு நமக்கு ஒரு வேலை வருதுன்னு ரேஷியோ போடுவோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு கேபிட்டல் அமௌண்ட் எழுதணும். எந்த இயர்க்குள்ளது? 31st December 2018. கேபிட்டல் ஆன் பர்டிகுலர்ஸ் 3 காலம்ஸாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காலம் பர்டிகுலர்ஸ் போடுங்க, செகண்டு சுபான்னு எழுதுங்க, தேர்டு ஒன்று காலம்ஸில் சுதான்னு எழுதுங்க. டி மட்டும்தான் விஷயம், பிக்கும் டிக்கும் தான் வித்தியாசம். அதான் சுபா சுதா. கேபிட்டல் ஆன் 31st December 2018 சுபாக்கு எவ்வளோ? 40,000. சுதாக்கு எவ்வளோ? 60,000. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டிராயிங்ஸ் இருக்கா? டிராயிங்ஸ் எடுத்துக்கோங்க. எவ்வளோ இருக்குது? 8,000, 10,000. 8,000, 10,000. டிராயிங்ஸ் அமௌண்ட்டு போட்டுட்டிங்களா? சரி. அப்போ வந்து சுபாக்கு ஆட் பண்ணால் 48 வரும், சுதாக்கு ஆட் பண்ணால் 70 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் என்ன எப்படி 12, 18 பிரித்தோம் அப்படின்னா 3:1 ரேஷியோ கவனிக்கணும். 2:3. 2:3. இந்த ரேஷியோ பிரிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா 2:3 ரேஷியோவில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 30,000 எழுதிக்கணும். 30,000 எழுதிட்டு இன்ட்டு 2 30,000 into 2 divided by 5. அப்போ நம்ம 5 ஆல நம்ம என்ன செய்யலாம்? டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். 5 6 5s are 30. 6,000 into 2 6 2s are 12. 3 is to 3/5. 3 6 3s are 18,000. 18,000 12,000 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 30,000 வரும். 18,000 12,000 ஆட் பண்ணிங்கன்னா 30,000. இதுதான் அந்த அமௌண்ட் போட்டுருக்கு. அப்போ வந்து சுபாக்கு வந்து 2:5னா 12,000, சுதாக்கு வந்து 3:5னா 18,000. தெரிஞ்சிச்சா? சரி. இப்போ பாருங்கள், கேபிட்டல் ஆன் 1st January இது நம்ம கண்டுபிடிச்சி அதில் லெஸ் பண்ணிடணும். எதுக்கு லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட்னா கண்டிப்பாக லெஸ் பண்ணணும். இதே இந்த சம்மில் லாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணணும். அதை மைண்டில் எழுதிக்கோங்க. ப்ராஃபிட்னா என்ன செய்யணும்? லெஸ் பண்ணணும். லாஸ் அப்படின்னா ஆட் பண்ணணும். இப்போ இந்த அமௌண்ட் வருதா? 36. 48ல் 12 மைனஸ் பண்ணிங்கன்னா 36. 70ல் 18 மைனஸ் பண்ணிங்கன்னா 52. இது ரெண்டும் நீங்கள் மைனஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு நேம் என்ன கொடுக்குறோம்? கேபிட்டல் ஆன் 1st January. அப்போ நம்ம இப்போ கண்டுபிடிச்சது கேபிட்டல் தான். என்ன கேபிட்டல்? ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்குள்ளே போயிடணும். பாருங்கள், சுபா பாருங்கள், ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் 36,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கட் பண்ணிடுங்க. 360 எழுதிட்டு இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 6 are 30 0 3 3 5s are 15 15 plus 3 18 1,800 rupees போட்டாச்சா? சரி. அடுத்தது சுதாக்கு பார்க்குறோம். சுபா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது சுபா. அடுத்தது சுதாக்கு பார்க்குறோம். ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டு 52,000 இன்ட்டு 5/100. 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. 520 இன்ட்டு 5. பாருங்கள், 2 5s are 10 0 மீதி 1, 5 5s are 25 25 1 26. அப்போ 2,600. இதே சேம் மாடல் தான் 9th ஒன்று. 9th என்ன ஒன்றுனா அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துக்கோங்க.
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் ஒன்று பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலி நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. ஏர்ன் த டியூரிங் த இயர் 70,000 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 70,000 இருக்குது. இந்த சம் உங்களுக்கு தெரியும், செஞ்சு பார்க்கலாம், முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ வந்து ப்ராஃபிட் அந்த 70,000லேருந்து 40,000 லெஸ் பண்ணி 30,000க்கு ரேஷியோ கண்டுபிடிங்க. ரேஷியோ என்ன கொடுத்துருக்கு இந்த சம்மில்? 2:1. என்ன, ராஜனுக்கு 2/3யும் தேவாவுக்கு 1/3யும். சரியா? இப்போ நீங்கள் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இதே சேம் மாடல் தான். டிராயிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் என்ன செய்யுங்க? லெஸ் பண்ணுங்கள். வரதெல்லாம் ஓப்பனிங் கேபிட்டல். இந்த ஓப்பனிங் கேபிட்டல் இப்போ சுபாக்கும் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் கண்டுபிடிச்சி விட்டுட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ராஜனுக்கும் தேவாவுக்கும் அடிஷ்னல் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க. அப்போ அடிஷ்னல் கேபிட்டலும் நம்ம ஏற்கனவே முன்னாடி செஞ்சோம்ல சம் அதே மாதிரி தான். அடிஷ்னல் கேபிட்டல் ரெண்டுத்தையும் செஞ்சுட்டு ஆட் பண்ணி அமௌண்ட் போகும். ஈஸியாக இருக்கும், செஞ்சிடலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். நம்பர் 10 அகமத் பசீர். இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்பர் 1 இல்லிஸ்ட்ரேஷன் நம்பர் 1 பார்த்தோம்ல, அதே சேம் மாடல். அதில் வந்துட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து பார்ட்னர்ஷிப் டி சைலண்ட் அஸ் ஏ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சரு. செகண்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4% அலோடு பர் பார்ட்னர்ஷிப் டீட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு கொடுத்துருக்கோம், ப்ரொவைடர் பார்ட்னர் 4% வந்து அவங்க கண்டுபிடிச்சி எழுதணும். அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. 60,000ல் 4% கண்டுபிடிச்சிங்கன்னா 2,400. 2 0 கட் பண்ணிடுவீங்க. 6 4s are 24. அதே மாதிரி 40,000ல் 4% கண்டுபிடிச்சிங்கன்னா 1,600. 2 0 கட் பண்ணிடுவோம். 4 4s are 60. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் அலோடு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6%. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6%ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேல்குலேட்டே பண்ண மாட்டோம். சரியா? அதனால் அதை கொஞ்சம் கவனித்து எழுதுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் அந்த 5 ஆப்ஷன் ரெமுலரேஷன் சேலரி பார்த்துக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்துக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ரேங்க் பார்த்துக்கோங்க. இதோட இந்த மாடல் சம் முடிஞ்சிட்டு அடுத்த டாபிக் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பார்ப்போம். இது நல்லா நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தெரியலன்னா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க.